ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ். வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் சண்டே வந்து நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுமி சூப்பராக ஒரு பிரெட் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தா. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஒரு சண்டே விளாக்னே சொல்லலாம். வீட்டிலேருந்து டிமார்ட்டுக்கு போகிற வழியில் சந்தை போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல சந்தை போடுவாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே சந்தை இருந்ததுனால கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்க வேண்டி இருந்ததுனால போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் போனோம். இந்த தடவை வந்து டிமார்ட் போகிறப்போ அப்புறம் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணது எதுவுமே நான் வீடியோ எடுக்கல. இப்போது வாங்கி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிற டைமில் தான் வீடியோ எடுத்தேன். அன்றைக்கி சண்டேங்கிறதுனால சாம்பார் சாதமும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிமார்ட்டுக்கு வந்தோம். அந்த குண்டான் கூட அப்படியே காருக்குள்ளேயே இருக்கும். பட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடாததுனால அந்த சந்தையிலேயே வடை, பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. சூடாக இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் வாங்கி பிள்ளைங்களும் வெங்கியும் சாப்பிட்டாங்க. நான் வந்து 2 கடலை மிட்டாய் மட்டும்தான் சாப்பிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நாங்கள் வந்து மேக்ஸிமம் டிமார்ட் போகிறது சண்டேயில் தான் போவோம். அப்போ தான் எல்லோரும் சேர்ந்து போக முடியுங்கிறதுனால. எனக்கு டிமார்ட் போயிட்டு வந்தாலே ரொம்ப டயர்டாகிடும். ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டே ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வீட்டுக்கு வந்தால் எப்படா படுத்து தூங்கலான்னு தோணும். எப்போவுமே நாங்கள் டிமார்ட் போயிட்டு வரும்போது ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த ப்ரெட்டு ரெசிபீஸ் எல்லாம் சுமி சூப்பராக பண்ணுவாள். அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணுவாள். அன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் ப்ரெட்டு சாண்ட்விச் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு சுமியும் ராகவும் உள்ளே இறங்கிட்டாங்க. நியூட்டெல்லா வாங்கிட்டு வந்திருந்ததுனால ராகவ் ஃபஸ்ட்டு நான் ப்ரெட்டில் ஒரு நியூட்டெல்லா போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற கொத்தமல்லி சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப ஈஸியாக, நம்ம குக் பண்ணவே தேவையில்லை. எல்லாத்தையும் பச்சையாக போட்டு அரைச்சி அப்படியே நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட வேண்டியது தான். பட் ரியலி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ப்ரெட்டுக்கு மெயின் டேஸ்ட்டே இந்த கொத்தமல்லி சட்னி தான். இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். நல்லா நிறைய கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஒரு அரை கட்டு கொத்தமல்லி எடுத்தாச்சு. கொத்தமல்லியை வந்து ஃபஸ்ட்டு 1-2 கட் பண்ணிவிட்டு நல்லா மண் போக அலசி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பெரிய மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து புதினாவும் போடணும். அதனால் சரி, நம்மளோட குட்டி கார்டனில் கொஞ்சம் புதினா இருந்தது. அதை ராகவ் பறிச்சிட்டு சொன்னால் அதை தான் பறிச்சிட்ருக்கான். ராகவோட கையில் ஒரு பிடி கையளவு புதினா எடுத்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இந்த கொத்தமல்லியோட ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து நான் ஏதாவது வேலை செய்யும்போது சுமியை தனியாக ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாலோ இல்லை ராகவ் தனியாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாலோ வரமாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுறதுனா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து எனக்கு எந்த வேலையுமே இல்லை. ஃபுல்லாக சாண்ட்விச் செய்கிறது சுமியும் ராகவும் தான் பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்கிறது எப்போவாவது இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. ஸோ கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, ஜீரகமாக கூட போட்டுக்கலாம், ஜீரகத்தூளாகவும் போட்டுக்கலாம். இதில் வந்து மெயின் டிஷ்ஷே வந்து கொத்தமல்லி தான். நிறைய கொத்தமல்லி, புதினா வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இதில் பச்சை வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவு, பூண்டு வந்து ஒரு 3 பல் பூண்டு. இது க்ரீன் சட்னிங்கிறதுனால மெயினாக பச்சை மிளகா போடுங்க. வரமிளகா போட்டிங்கன்னா கலர் மாறிடும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 3 பெரிய மிளகா கூட போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி 2 தான் போட்டிருக்கோம். பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்ணும், காரம் வேண்டாங்கிறதுனால. ஸோ இந்த சட்னி வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கிறதுக்காக லெமன், ஒரு 1/2 லெமனோட ஜூஸு ஃபுல்லாக அந்த சட்னியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் ப்ரௌன் சுகர் மட்டும் ஆட் பண்ண பாருங்கள். நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாகிடும். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகர் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா சட்னி இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சுமி வந்து இப்போது 11th முடிச்சாச்சு. 11th எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 1 வீக் லீவ் விட்டுருக்காங்க. லீவுனாலுமே ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. 12th போர்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெயினாக பிள்ளைங்க வந்து 10th, 11th, 12th படிக்கும்போதெல்லாம் கிச்சனில் வந்து எந்த வேலையும் செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட மாட்டோம். ஏன்னா படிக்கிறதுக்கே நிறைய இருக்கும். நம்ம கிச்சன்லேயும் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு தோணும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுலேருந்து கொஞ்சம் டைவர்ஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இப்போ சுமி இந்த பிரெட் சாண்ட்விச் செஞ்சது எங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் எல்லாருமே சுமியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். கிச்சனுக்குள்ளேயே வராமல் இவ்வளோ சூப்பராக சாண்ட்விச் செய்ய தெரியுது அப்படின்ட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். நான், வெங்கி, ராகவ் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அக்கா அப்படின்னு. ராகவெலாம் நிறைய எக்ஸ்ட்ரா ப்ரெட் எல்லாம் சாப்பிட்டான் வாங்கி. இந்த அப்ரிஷியேஷன்ஸ் வந்து சுமிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப பூஸ்டப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. பிள்ளைங்க 12th படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறது நிறையா இருக்குது, எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, இன்னும் படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே நிறைய ஓடும். நம்மக்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ, ஏன்னா நம்மளும் இந்த 11th 12th எல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். நமக்கும் அந்த ஃபீல் புரியும்.
ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறப்போ ஏதாவது பாட்டு போட்டு கேட்குறது, ரிலாக்ஸிங்காக ஏதாவது ரொம்ப மெலடி சாங்ஸ் போட்டு கேட்குறது. நார்மலாகவே பாட்டு கேட்குறதுனா எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுங்கும்போது கண்டிப்பாக பாட்டு கேட்குறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். யாராவது ஸ்கூல் படிக்கிற கிட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் என்ன பண்ணுவீங்கங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டைவர்ஷன் தேவைப்படும். அந்த இடத்த விட்டு டக்குன்னு எந்திரிச்சு வேறு ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் படிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சமையல் பண்ணுவீங்களா? இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் பேசுவீங்களா? என்ன பண்ணுவீங்கங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாண்ட்விச்க்கு ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி, அப்புறம் கேரட், கேப்சிகம் இருந்ததுனாலும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கும் வெங்கிக்கும் மட்டும் வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. சுமிக்கும் ராகவுக்கும் மயோனைஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் டிமார்ட்லேருந்து. வெஜ் மயோனைஸ் தான். இது கொஞ்சம் இந்த சாலடோடு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் எனக்கு வந்து மயோனைஸ் அவ்வளோக்கு பிடிக்காது. எப்போவுமே நான் எதுலேயுமே மயோனைஸ் போட்டு சாப்பிட மாட்டேன். இந்த மயோனைஸை இந்த கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கேரட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தக்காளியில் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இல்லைன்னா ப்ரெட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ப்ரெட்டு சாகியான மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த மயோனைஸ்லேயுமே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தண்ணி மாதிரி ஆகும். அவ்வளோதான். இப்போது ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் சட்னி வித் இந்த ஸ்டஃபிங் இது 2 மட்டும் ரெடி பண்ணால் போதும். ப்ரெட்டு வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ண தேவையில்லை. உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மொசரல்லா சீஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ்டு சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பக்கம் ப்ரெட்டில் இந்த க்ரீன் சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த நம்ம மயோனைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கிட்ஸு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுவும், எங்களுக்கு வந்து மயோனைஸ் மிக்ஸ் பண்ணாததையும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு சைடு ப்ரெட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ப்ரெட் சாண்ட்விச் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயினாக வந்து க்ரீன் சட்னியாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு ஹைலைட்டே க்ரீன் சட்னி தான். இப்போது டிமார்ட்டில் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வந்து வீட்டில் அரிசியை யூஸ் பண்ணுறத விட கோதுமையை தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். நிறைய சப்பாத்தி தான் சாப்பிடுவோம் நானும் வெங்கியுமே. ரைஸ் வந்து அவ்வளோக்கு எடுத்துக்க மாட்டோம். டிமார்ட்டில் வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த 5 கிலோ பேக்கெட் இருக்கும். அதில் ஒரு 2 பேக்கெட் 5 கிலோ பேக்கெட் எடுத்துகிட்டு வருவோம். பட் இந்த தடவை ஒரே மூட்டையாக 26 kg வீட் ஃப்ளார் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இப்போது 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஹெல்த் மிக்ஸு பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபரில் இருந்தது. ஸோ அது ஒன்று. டெட்லி க்ரீன் டீ வந்து மெயினாக டெட்லி தான் வெங்கிக்கு அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் ஒன்று. டேட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பச்சைப்பயிறு, அரிசி மாவு, அப்புறம் கடலை மிட்டாயில் வந்து பை 1 get 1 ஆஃபரில் இருந்தது. எது எது முக்கியமாக நமக்கு தேவையான திங்ஸ் பை 1 get 1ல் இருக்கோ அது வந்து நம்ம லிஸ்ட்டில் எழுதலைனாலும் வாங்கிக்கிறது பரவாயில்ல. ஜீரகம் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஜீரகம் கொஞ்சம், பச்சைப்பயிறு, இட்லி அரிசி 2 5 கிலோ கவரில் வாங்கிட்டு வந்தாச்சு. மெயினாக வீட்டில் வந்து பீனட் ரொம்ப சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அதனால் அதுவும் 2 5 கிலோ கவரில் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் நிறைய பொட்டுக்கடலை, வெங்கிக்கு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் சட்னி இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு. டிமார்ட்டில் ஷாப்பிங் முடிச்சுட்டு வர வழியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்தோம். பிள்ளைங்களுக்கு வந்து எப்போவாவது இந்த டோரிட்டோஸ் சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. சாக்கோஸ் வந்து பிள்ளைங்களுக்காக. இந்த மட்டா ப்ரோக்கன் ரைஸ் வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம், பிரியாணி கூட செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனி வரப்போகிற vlogல இதெல்லாம் செய்யும்போது ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இதில் மெயினாக வந்து நான் ட்ராகன் ஃப்ரூட்டு இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணதே கிடையாது. சரி ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததுங்கிறதையும் நான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். அப்பளம் வந்து ராகவுக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதம், ரசம், தயிர் எல்லாத்துக்கும் அப்பளம் இருந்ததுன்னா பேசாமல் சாப்பிட்டுக்குவான். அப்பளம் வந்து பை 1 get 1 ஆஃபரில் இருந்தது. ஸோ அதையும் வாங்கியாச்சு. கொஞ்சம் குயிக்கர் ஓட்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து மோர், உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அதை விட இனிப்பாக ஓட்ஸ் சாப்பிட்றது பிடிக்கும். வேணும்னா அந்த ஓட்ஸ்லேயே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம்.
அப்புறம் மில்லட் வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். திணை, சாமை, குதிரைவாலி இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த எல்லா மில்லட் வெரைட்டிஸ்லையுமே வந்து பிரியாணி பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், சாப்பாடாக வெறும் சாமையை வடித்து நம்ம சாம்பார் எதாவது வச்சோன்னா அதோட சேர்த்து சாப்பிட்லாம். நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் நிறைய கான்ஷியஸ் வந்துருச்சு, ஹெல்த் கான்ஷியஸ். நிறைய பேர் மில்லட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹனி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹனி வந்து நல்ல ஆஃபரில் இருந்தது. ஸோ ப்ரைஸ் கம்மியில் கிடச்சதுனால ஹனி நல்லா ஒரு 1/2 kg கிட்ட வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த சீஸ் ஸ்லைசஸ் வந்து மெயினாக பிள்ளைங்களுக்கு மட்டும்தான். நானும் வெங்கியும் அதை தொடவே மாட்டோம். அப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லை கொஞ்சம் லிஸ்ட் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, இது இல்லாமல் லிஸ்ட்டே இருக்காது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து கிச்சனில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஐட்டம்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸாக மாற்றலாம் அப்படின்ட்டு அப்பப்போ போகிறப்போ டிமார்ட்டில் ஒரே டைமில் எல்லாம் வாங்கினோன்னா பட்ஜெட் எகிரிடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த 2 குட்டி கிளாஸ் டம்ளரும் எப்போவாவது டீ குடிக்கும்போது அளவு கம்மியாக எடுத்துக்கலாங்கிறதுனால குட்டி கிளாஸ் வாங்கியிருக்கேன். சில்லி சாஸு, சோயா சாஸ் இதெல்லாம் வந்து எப்போவாவது யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து சின்ன சின்ன பாட்டிலில் 2 வாங்கியாச்சு. அப்புறம் 2 பில்லோ. இதில் வந்து 2 பில்லோ இருக்குது. ஜஸ்ட் 399 rupees தான். ஸோ நல்லா ஒர்த்தாக இருந்ததுனால அதில் 2 வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் மேகி நூடுல்ஸுமே வந்து ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவோம். எப்போவாவது எமர்ஜென்சிக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த 2 minutes நூடுல்ஸ் தான். அப்புறம் பூஸ்ட் பாக்கெட்டு. இந்த 2 டிஷர்ட்டும் எனக்காக வாங்கினது. ஜஸ்ட் 99 rupees தான் ஒரு டிஷர்ட்டு. ஸோ இந்த டிஷர்ட்லாம் வந்து என்னோடய லிஸ்ட்லேயே இல்லை. ஜஸ்ட் 99 rupees தாங்கிறதுனாலையும் கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் 2 டிஷர்ட் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் வாங்கிட்டு வந்தோம். இந்த கிளிப்பும் வந்து வெளியில் தான் வாங்கினோம், டிமார்ட்டில் கிடையாது. அந்த மார்க்கெட் போனோன்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 6 கிளிப்பும் சேர்த்து 20 rupees தான். இந்த 3 கிளிப்பும் ஈச் 10 rupees அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். சுமி வந்து இப்போ லீவில் இருக்கிறதுனால சுமியோட செல்ஃப் எல்லாம் சுமியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. ஃபுல்லாக புக் ஷெல்ஃபு, அப்புறம் ட்ரெஸ்ஸு செல்ஃபு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஒரே நாளில் உட்காந்து ஃபுல்லாக செல்ஃப் எல்லாம் நல்லா நீட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே செல்ஃபை க்ளீன் பண்ணாலே மனசுக்கு வந்து வாங்கிட்டு வந்த பிரெட் பேக்கெட்ஸை ஒரே நாள்லேயே தெரியல எல்லாம் காலி பண்ணியாச்சு. இந்த அடியில் இருக்க ப்ரெட்டு மட்டும் பாவமாக இருக்கும், யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த அடியில் இருக்கிற ப்ரெட்டோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே நான் தான் அதை காலி பண்ணுவேன். பட் இந்த தடவை இதை நல்லா ட்ரை பண்ண விட்டு பிரெட் க்ரம்ஸாக பண்ணிடலான்ட்டு காய வச்சிட்டேன். எப்படி தான் இந்த டைனிங் டேபிளில் மட்டும் இவ்வளோ திங்ஸ் சேருமோ தெரியல. ஒரு வழியாக டைனிங் டேபிளையும் வீக்கெண்ட் அப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சுமிக்கு வந்து அவளோட ரூம் டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி பழைய பேப்பர்ஸ் வச்சு ரூம் டெக்கர் பண்ணிகிட்ருக்கா. இது எப்படி அவுட்கம் வந்ததுங்கிறத நான் இன்னொரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. 5 days முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு 6th டேயில் பார்க்கலாம். வெயிட் லாஸ் சேலஞ்சோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.